இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐக்கான புது ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்குவாடில் அப்வியஸ்லி ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து ஒரே ஸ்குவாடில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஸ்குவாடில் கில்லு வந்து காயம் காரணமாக இந்த ஸ்குவாடில் அவர் இல்லை. அவருக்கு பதிலாக ராகுல் அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப நாளாவே அவர் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா அவர்கள் அப்புறம் அவர் இருந்தாரு. ஆனா இடையில வந்த கில் கேப்டன்ஷிப் வாங்கினாரு. கொஞ்சம் ராகுலோட ஃபார்ம் சரியில்லாத காரணத்தினால இப்ப திரும்பவும் ராகுலுக்கு கேப்டன்ஷிப் வந்திருக்கு. இந்த ஓடிஐல அவரோட கேப்டன்ஷிப்பை எப்படி அவர் பயன்படுத்திக்கிறாருன்னு அப்படி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஜடேஜா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ள உள்ள வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து இந்தியா ஏல விளையாண்டு 100, 151 போட்டுட்டு இப்போ வந்து அந்த உள்ள ஃபார்முக்குள்ள வந்ததுனால இப்ப திரும்பவும் அந்த ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ள அவர் எடுத்திருக்காங்க. ஏன்னா வெளியே ரொம்ப காரசாரம் விவாதம் போயிட்டு இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாத்தை வந்து இந்திய டீம் வந்து கன்சிடரே பண்றது இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த போய் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கில் இல்லாத பட்சத்துல ருத்ராஜ் கெய்க்வாத்தை ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அவர் உள்ள எடுத்திருக்காங்க. அவருக்கு அந்த ஸ்குவாடுக்குள்ள 11க்குள்ள வாய்ப்பு கிடைக்குதா? அந்த வாய்ப்பை கெய்க்வாத் மெயினா அந்த ஸ்குவாடில் வந்து நம்ம கெய்க்வாத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸு சென்னையில் இருக்கும்போதும் சரி, உள்ளூர் போட்டிகளும் சரி, எங்க போனாலும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இந்தியா டீம்ல வாய்ப்பு கிடைக்கும் போதும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை அவரை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீரீஸ் அவர் கொடுக்கணும் வந்தாருன்னா. அப்பதான் அவரை வந்து ஸ்குவாட்ல தவிர்த்துட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் விளையாடணும். இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தேங்க்யூ.